டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள கரமனை ஆற்றில் படகில் சென்று தூண்டில் போட்டு மீன்பிடித்துக் கொண்டிருந்த 3 பேர் தண்ணீரில் மூழ்கிய நிலையில் பொதுமக்கள் உதவியுடன் தீயணைப்புத் துறையினர் அவர்களை பத்திரமாக மீட்டனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதாம். அவரிடம் பேசலாம். வணக்கம் சதாம், என்ன நடந்தது, விவரம்? திருவனந்தபுரத்தில் ஆற்றில் படகில் தூண்டில் போட்டு மீன்பிடிக்க சென்ற 3 பேர் வெள்ளத்தில் இழுத்து செல்லப்பட்ட நிலையில் அவர்களை பொதுமக்கள் உதவியுடன் தீயணைப்பு துறையினர் அவர்களை பாதுகாப்பாக மீட்டனர். கேரளாவில் தொடரும் மழை காரணமாக நீர்நிலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே வெள்ளத்தில் சிக்கி உயிரிழப்புகளும் நிகழ்ந்து வருகின்றன. இந்த நிலையில் திருவனந்தபுரத்தில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழையின் காரணமாக ஆறுகளில் அதிக அளவிலான வெள்ளம் பெருக்கெடுத்து பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது. கரமனை ஆற்றில் அதிக அளவு வெள்ளம் பெருக்கெடுத்து பாயும் நிலையில் பேயோடு பகுதியை சேர்ந்த கூலி தொழிலாளிகளான சிவகுமார், அருண் மற்றும் மணி ஆகியோர் படகில் அமர்ந்து தூண்டில் போட்டு மீன் பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக படகு தண்ணீரில் இழுத்து செல்லப்பட்ட நிலையில் 3 பேரும் தண்ணீரில் மூழ்கினர். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் பொதுமக்கள் உதவியுடன் அவர்களை பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு 3 பேரை அவர்களை இந்த ஆற்றிலிருந்து பாதுகாப்பாக மீட்டனர். முன்னதாகவே கேரளாவில் அந்தந்த மாவட்ட நிர்வாகம் சார்பில் பொதுமக்கள் ஆற்றின் கரையோர பகுதியில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சதாம். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.